வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆம்பூரில் தபால் வாக்குப்பதிவு செய்யும் மையத்தில் ஆசிரியர்கள் தபால் வாக்குப்பதிவினை நிறுத்த கோரி தேர்தல் அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதை பற்றிய முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வீரராகவன். வணக்கம் வீரராகவன், இந்த வாக்குவாதத்திற்கு என்ன காரணம்? முழு தகவல்களை எங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாக மணிபாரதி, தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி கடந்த மார்ச் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு 30ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இதில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட 6 தொகுதிகள் அடங்கிய வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 31 வேட்பாளர்கள், அதாவது அதிமுக, திமுக, பாஜக, சுயேட்சை வேட்பாளர்கள் என 31 வேட்பாளர்கள் இறுதிப் பட்டியலிடப்பட்டு களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 1370 தேர்தல் வாக்குச்சாவடி மையங்களில் பணிபுரியும் 6272 தேர்தல் பணியாளர்கள், அதாவது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என 6272 பேர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த தேர்தல் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு இந்த காலை முதல் அந்தந்த தொகுதியில் உள்ள தேர்தல் வாக்கு மையங்களில் தபால் வாக்குகள் பதிவு தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆம்பூர் பகுதியில் உள்ள இந்து மேல்நிலைப் பள்ளியில் உள்ள தேர்தல் மையத்தில் காலை முதலே தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் பெட்டிக்கு சீல் வைக்காமலேயே தபால் வாக்குகளை பதிவு செய்து வந்துள்ளனர். தொடர்ந்து ஆசிரியர்கள் அதனை வற்புறுத்தி வந்தியும் சீல் வைக்காமலேயே மாலை சீல் வைக்கப்படும் என அறிவுறுத்தி வந்துள்ளனர். இருந்த போதிலும் உணவு இடைவேளைக்கு பிறகு சில ஆசிரியர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சீல் வைத்த பின்னரே நாங்கள் வந்து தபால் வாக்குகளை பதிவு செய்வோம், இல்லை என்றால் நாங்கள் நேரடியாக தேர்தல் நேரத்தில் வாக்குகளை பதிவு செய்வோம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் அலுவலர் மற்றும் தேர்தல் உதவி அலுவலர் மோகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து மாற்று வாக்கு பெட்டியை சீல் வைக்கப்பட்டு தொடர்ந்து தற்போது தேர்தல் தபால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி வீரராகவன்.